கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் a happy and a blessed new year. புத்தாண்டு என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். நாம் சபைகளுக்கு சென்று ஜெபத்துடன் மிகுந்த பயத்துடன் பக்தியுடன் சபைகளில் கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதாவது பிராமிஸ் கார்டுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்த வசனங்களை பார்க்கும்போது பெரும்பாலும் அது ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்த வசனங்களாகத்தான் அது காணப்படும். நமக்கு வந்திருக்கிற வசனங்களை பார்க்கும்போது நீ வாளாக்காமல் தலையா இருப்பா என்றால் நமக்கு மிகுந்த ஆனந்தம். ஆண்டவர் உன்னை செழிப்பாக வைப்பார் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த சந்தோஷம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மோடு பேசுவாரா? நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், அனுதினமும் நம்மோடு பேசுவார். ஆகையினால நாம் தான் ஆண்டவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மோடு பேசுவார் என்ற ஒரு தப்பு கணக்கை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்திருக்கிற வசனங்களை பார்க்கும்போது நீ செழிப்பாக இருப்பாய் என்று சொன்னால் அப்போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம் நமக்கு வேண்டாமா? ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், அவருடைய ரட்சிப்பு, பரிசுத்தம், அவருடைய கிருபை, அநேகமான காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நாமும் அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்த அட்டையில இருக்கிற ஆசீர்வாதங்களை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஒருவேளை நாம் பாரம்பரியமாக இந்த காரியங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தயவாக இன்றைக்கு நாம் அதை குறித்து நாம் யோசிப்பது மிகுந்த நல்லதா இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனங்கள். புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா அனைத்து வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை நாம் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து நாம் தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் கண்டிப்பாக நாமால அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி அந்த வாக்குத்தத்தம் அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதோ, நாமும் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் நாமும் இருப்போமானால் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கண்டிப்பாக நம்மளால கூட முடியும். ஏனென்றால் பெரும்பாலும் இந்த கிறிஸ்துவுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் மேல அவங்க பற்றுதலா இருக்க மாட்டாங்க. வசனங்களை எதிர்பார்ப்பாங்க, ஆனா ஆண்டவரை தேடுவார்களா என்றால் அது மிகுந்த ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஆகையினால் அன்பான சகோதர சகோதரிகள, இந்த புத்தாண்டில ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அல்ல, ஆண்டவரே நாம் நோக்கி பார்ப்போம். நாம் கிறிஸ்துவை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக நாம் சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு ஏதுவா இருக்கும். ஸோ ஆண்டவர் தாமே இந்த புத்தாண்டை நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தருவாராக. ஆமென்.